எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு மெக் எக்ஸ்போ சேனலுங்க. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாட்டா அதாவது டாட்டா 710 வண்டிங்க. இதில் இருக்கிற இப்போ வந்து BS6 வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் என்ன அப்படின்னாக்கா இந்த வண்டி எல்லாமே நல்லா தான் இருக்குது. இது 1.5 லட்சம் ஓட்டு இந்த வண்டி. இதில் என்ன அப்படின்னாக்கா எப்பயும் போல் நம்ம காலேஜ் வந்துட்டார். பெரிய டீமேட்ஸ் என்னென்னா டிரைவரோட இந்த சைடு மிரர் தாங்க. இது ரொம்ப பெரிய டீமேட்டாக இருக்குது. என்னன்னாக்கா இது இடிச்சிடுறாங்க ஈஸியாக. வந்து இது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பாடியை விட்டுவே வெளியே வந்துடுது. அதாவது உள்ளே உட்காந்து பார்க்கறதுக்கு விசிபிள் தான் நல்லா இருக்குது, ஆனால் வந்து பாடி விட்டு வெளியே வந்துடுது அழகா. ஐயா வாங்க வெளியே வாங்க. இவர் தாங்க, இவர் பேர் நந்தகுமார், டிரைவரு. ஸோ ஆனால் சொல்லுங்கண்ணா என்னென்ன பிரச்சனை இருக்குது உங்களுக்கு? வண்டியோட என்ன பிரச்சனை? வண்டி ஓட்டுறது நல்லா இருக்கு. அப்போ வண்டி வந்து இப்போ பைபாஸில் ஓட்டும் போது பிரச்சனை இல்லை. ஏன்னா நமக்கு பெரிய வண்டி தான் வரும். பைபாஸ் ஒரே ரோடு நேர் ரோடு பிரச்சனை கிடையாது. வண்டி பிக்கப்பு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. சைடு மிரர் தான் பிரச்சனை. என்ன ரீசன்னா கேபின் வந்து சின்ன கேபின், கண்ணாடி வந்து ரொம்ப வெளியே இருக்குது. அதாவது ஒரு அடிக்கு மேலே கண்ணாடி ரொம்ப வெளியே இருக்குது. அப்போ அப்படிங்கும்போது நமக்கு லாங் வியூ ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கிது. மிரரும் ரொம்ப வெளியே நீட்டிகிட்டு இருக்கோம். நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டும் போகும்போது டிராஃபிக்லாம் ஓட்டும் போகும்போது மிரர் தட்டி வச்சுன்னா 3000-4000 செலவாகிருக்கு. அவ்வளோ என்னன்னா ஒரு மிரரோட ரேட் வந்துட்டு அந்தளவுக்கு வந்துடுதுங்க. 2 மிரர் வரும். ஒன்று வந்துட்டு அந்த நல்லா வெளியே காமிக்க ஒரு மிரர், இன்னொன்று வந்துட்டு நம்ம வந்து பார்க்குறதுக்கு. ஸோ இந்த 2 மிரர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோக்கஸ் வந்து இதாக இருக்கும். ஃபோக்கஸ் நல்லா இருக்குது, பட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளியே இருக்குது பாடி. அவ்வளோ ப்ளீஸ் வண்டி வேலை பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லா 407 வண்டி நல்லா வேலை பார்க்குற நல்லா இருக்குது. இந்த டிரைவர்களோட பிரச்சனை என்னென்னா இந்த சைடு மிரர் ஒன்று தானாமா. அது அடிக்கடி வாங்குற சம்பளத்தில் நாங்கள் எல்லாம் அப்படி செலவு பண்ணிடுறோம் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து நல்லபடியாக டாட்டா மோட்டர்ஸ் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து பண்ணுங்கள். நன்றி. சரிங்க. டாட்டாவோட ரிலையபிலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி வண்டி வந்து டாட்டாவெல்லாம் வந்து கிடைக்க மாட்டேங்குது. பட் பழைய வண்டி ரொம்பவே சூப்பருங்க. ஸோ இதெல்லாம் 407 தான். சூப்பராக ஓடும். ஒன்ஸ் டைம் போட்டால் அருமையான வண்டி. 5 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஆமாம், டாட்டா 5 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டி தரமான வண்டி. மெக்கானிக் வேலை பார்க்கறது சரி தரமாக இருக்குது. டாட்டா என்றைக்குமே டாட்டா தான். சரிங்க. அடுத்த வீடியோ இதே மாதிரி பார்க்கலாங்க. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் உங்களோட சப்போர்ட் சப்ஸ்கிரைப் கொடுத்து சப்போர்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்பருக்கு ஷேர் பண்ணி மகிழுங்க. சரிங்க. அப்புறம் உங்கள் மனசு ஏதாவது கருத்து இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்க. மேன்மேலும் வீடியோ அடுத்த பார்க்குறாங்க.